ஓடர் முகமது ஜியாவுதீன் தாவூதி ஹதரத் அவர்கள் வாழுதுன்னு எப்படி வாழ வைக்கிறார் பார்ப்போம். Alhamdulillah muwaffiqil mu'in wassalatu wassalamu ala sayyidina Muhammadin as-sadiqil amin wa ala alihi wa sahbihi ajma'in. அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் இறங்கி திகழ்கிற அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் அவனது சாந்தியும் சமாதானமும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றுகிற ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன். அன்பிற்குரிய நடுவர் அவர்களே, தமிழகத்தில் ஆண்டொன்றுக்கு சுமார் 11,000 கோடி ரூபாய்க்கு நான் சொல்லல அந்த பக்கம் வெயிட்டானுங்க பிரியாணி வியாபாரம் நடக்கிறது. ஓஹோ. அதில சென்னையில் மட்டும் நடக்கக்கூடிய பிரியாணி வர்த்தகத்தின் ஆண்டு நிகர மதிப்பு 5,500 கோடி ரூபாய். சரி. இந்தியாவில் நிமிடம் ஒன்றுக்கு 158 ஆர்டர்கள் பிரியாணிக்கு வந்து சேர்கிறது என்று ஸ்விக்கி ஜொமேட்டோ கணக்கு சொல்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் எப்படி இந்த பட்டிமன்றங்களுக்கு சம்பந்தம் இல்லையோ அது போலதான் ரிஃபாவுத்தீன் பாக்கவி பேசுகிறார். அவர் சொல்றார், இஸ்லாமிய கலாச்சாரம் வீழ்கிறது, காரணம் வட்டி, காரணம் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுவதில்லை, காரணம் போதை அதிகமாக இருக்கிறது. இதுவெல்லாம் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொல்லி இருந்தால் நானும் அந்த அணியில் பேசியிருப்பேன். ஓஹோ. இப்பொழுது இதுவெல்லாம் குறைந்திருக்கிறது என்று நாங்கள் பேசுகிறோம். இருக்கு அவர் சொன்னதேதான் இல்ல, நாங்க மறுக்கல, இப்படி இருக்கு அப்படின்னு நாங்க எண்ணிக்கை வித்தியாசப்படுத்துறோம். நான் நடுவரை பற்றி சில கேள்விகள் கேட்கிறேன். நடுவர் சொல்ற பதிலே நீங்க தீர்ப்பா கூட எடுத்துக்கலாம். சிறுநீர் கழிக்கிற போது முஸ்லிம் இஸ்திக்பால் கிப்லத்தி அவ இஸ்திக்பாலுவா கிப்லாவை முன்னோக்குவதோ பின்னோக்குவதோ கூடாது. இது முஸ்லிம்கள் இதுவரைக்கும் ஃபாலோ பண்றோமா இல்லையா? என்கிட்ட கேள்வி. ஆமா, ஃபாலோ பண்றோம். முஸ்லிம்கள் அறுக்கப்படுகிற இறைச்சியிலும் அல்லது உணவகங்களிலும் சாப்பிடுகிற போது ஹலாலா என்பதை கவனிப்பதில் இன்னமும் நன்றாக கவனத்துடன் இருக்கிறோமா இல்லையா? ஓரளவு இருக்கிறாங்க. ஒரே எல்லாம் அங்கே சொல்லக்கூடாதுல்ல. நாமளா தெரியாம போயிட்டா கூட முஸ்லிம் அல்லாத உணவகங்களை நடத்துபவர்கள் பாய் ஹலால் இல்ல பாய் சொல்றவங்களும், அதனால சைவ குருமா சாப்பிடுன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. சொமாட்டோல ஆர்டர் பண்றோம், எங்க இருந்து கொண்டு வராங்க யாருக்கு தெரியுது. மது அருந்துகிற பார்களில் கூட ஹலால் கேட்டுதான் சாப்பிடுறோம். ஹலால் பார் இருக்காங்க, பார்ல குடிக்கிறது மது, சைடிஷா தொட்டுக்கிற இறைச்சி கூட ஹலால் கேட்டுதான் சாப்பிடுறோம். என்ன வளர்ச்சி பார்த்தீங்களா? இதெல்லாம் போய் எப்படி நீங்க பேசிட்டு இருந்தீங்க? சொன்னார் போதை அதிகமாக இருக்கிறது என்றார். கிட்டத்தட்ட அது பொது சீரழிவு, முஸ்லிம் சமுதாயத்திற்கு மட்டும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சீரழிவு இல்லை, பொது சீரழிவு. நான் கேட்கிறேன், குடிப்பவர்களிலேயே மிக குறைந்த பெர்சன்டேஜ் வைத்திருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களா இல்லையா? அப்படி பார்க்கணுங்கிறீங்க. குடிக்கிறோமா பார்க்க கூடாதான், ஏதோ கொஞ்சமா தானே குடிக்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்படுங்க. அதாவது அவர் 6ஆம் நம்பரை 10ஆம் நம்பர்ல இருந்து பாத்துக்கிட்டு வந்து 7 கருத்து இருக்குன்னு சொல்றாரு. நான் வந்து 1ஆம் நம்பர்ல இருந்து பாத்துக்கிட்டு வந்து 5 கருத்து இருக்குன்னு சொல்றேன். சரி சரி சரி. நீங்க தீர்ப்பு எப்படி கொடுக்குறீங்கன்னு நான் பாக்குறேன். 6ஆம் நம்பர்ல கொடுத்துருவோம். சில புள்ளி விவரங்களை நான் சொல்கிறேன். 2001 அமெரிக்காவில் இருந்த மஸ்ஜிதுகளின் எண்ணிக்கை 1026. 2011 10 ஆண்டுகள் கழித்து 2106 மஸ்ஜிதுகள். அமெரிக்காவின் முக்கிய மாகாணங்களான கலிபோர்னியா, வாஷிங்டன் டிசியில 1023 பள்ளிவாசல்கள் 2011 கணக்குல. 2011க்கு பிறகு கணக்கு எனக்கு கிடைக்கல.
இது சம்பந்தம் இருக்குல்ல? இருக்கு. என்ன கடைசி இது இரண்டு மடங்கான வளர்ச்சி. அதே மாதிரி யூரோப்ல கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு பிரபலமான கட்டுரை, யூரோப்பியன் முஸ்லிம்ஸ் ஹேண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஆர்டிகல், அதை பத்தி நான் விரிவா பேச விரும்புறேன், நீங்க கூகுள்ல பாருங்க. சரி. யூரோப் முஸ்லிம்களுடைய ஆதிக்கத்தில் சென்று விடும் என்று ஒரு அச்சத்தை எச்சரிக்கிற ஒரு பதிவு பிரபல எழுத்தாளர் ஒருத்தர் எழுதுறார். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை சத்தம் இல்லாம அதிகமாகுது, மஸ்ஜிதுகளுடைய எண்ணிக்கை சத்தம் இல்லாம அதிகமாகுது, கவனமாக இருக்க எச்சரிக்கிறார். நேற்றைக்கு முன்தினமா அல்லது நேற்றைக்கா நமக்கு உள்துறை அமைச்சர் பேசினார். இன்னைக்கு அமித்ஷா பேசுகிறார். அவர் எதை பேசினாலும் நல்லதை பேசுவார். உண்மையை விட பொய்யை, ஜோகடிக்கப்பட்ட விஷயங்களை பேசுவதில் வல்லவர், நடுவர் மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அவர் சொல்லல, நான் சில தீர்ப்புகள் வந்துச்சு இல்லையா இதுக்கு முன்னாடி, அந்த நடுவர் நீதிபதிகளை மாதிரி நாம சொல்ல மாட்டேன். அதனாலதான் நடுவர்கள் வந்து இப்போ இந்த எண்ணிக்கைகள்லாம் உங்களுக்கு என்ன தெரிவிக்குதுன்னா, இஸ்லாமிய கலாச்சாரம் அதிகமாகிறது. இஸ்லாம் எப்படி வளரும்? செயல்பாடுகள் தான் தாவா. முஸ்லிமாக வாழ்கிற போது அது தாவாவாக மாறுகிறது. வார்த்தைகளுக்கு வேலை இல்லை, வாழ்க்கைக்கு தான் வேலை. அப்ப முஸ்லிம் கலாச்சாரம் அதிகமா இருக்கிறதுனாலதானே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது, மஸ்ஜிதுகள் அதிகமாகுது. இப்போ கஸா பத்தி சொன்னாங்க பெருங்குடியரசர். நான் ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அடிக்கடி நாம் கேள்விப்பட்ட ஒன்றுதான், காசாவில் முஸ்லிம்கள் கொடுத்த வாக்குமூலம், இரவு உறங்குகிற போது கூட நாங்கள் ஹிஜாப் அணிந்து உறங்குகிறோம். காரணம் என்னவென்றால், நாங்கள் உறங்குகிற போது எங்கள் மீது குண்டுமழை பொழியப்பட்டு நாங்கள் ஷஹீதாகிவிட்டால் எங்கள் ஜனாசாவை தூக்க வருகிற அந்நிய ஆண்கள் எங்களுடைய உடலை பார்க்க கூடாது என்பதற்காக நாங்கள் ஹிஜாப் அணிகிறோம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஈமான். அதே கஸாவுல ஒரு ஆலிம் ஒரு சிறுவனோட பேசுற கன்வர்சேஷன் வீடியோ உலகம் பூரா வைரல் ஆச்சு. அவர் கூப்பிடுறாரு, என்னுடைய நாட்டுக்கு நீ வந்து எத்தீமாயிட்ட அத்தாமா இல்ல, என்னுடைய நாட்டுக்கு வந்து நீ என்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், ஆலிம் ஆகலாம். நான் திருப்பி கேட்டான், நான் ஷஹீத் ஆகலாம். முடியாது. அப்ப நான் இங்கதான் இருப்பேன். இப்போ இப்படிப்பட்ட ஈமானிய பலம் கொண்ட மக்களை பார்த்த பிறகும் இவர்கள் குறைகளோடு பேசுகிறார்கள் என்றால் என்ன கண்ணியம் இதெல்லாம் கொச்சப்படுத்துற மாதிரி இல்ல. இப்போ நடுவர் அவர்கள் கூட லஜ்னாவுல இருக்கிறாங்கல்ல, அங்க வந்து பள்ளிவாசல் நடக்குது, பக்தர் தாலீம் கமிட்டி நடக்குது, தாருசலாம் எத்தீம்கானா நடக்குது, மதரசா தாருல் ஃபலா நடக்குது, அப்படி சொல்லுவாங்க மூச்சு வாங்க, ஷா வலியுல்லா தாவா சென்டர் நடக்குது, பைத்துல் மால் நடக்குது, இஸ்லாமிய சாலிஹாத் நடக்குது. அது போல நம்ம மஸ்ஜித் ரஹீமாவை பத்தி பேசும்போது சொன்னார் இல்லையா, இங்கேயும் பெண்கள் மதரசா நடக்குது. கல்லூரி பெண்களுக்கு ஒரு கோர்ஸ், குடும்ப பெண்களுக்கு ஒரு கோர்ஸ். அதெல்லாம் புதுசா ஒண்ணு சொன்னாரு என்னுடைய நண்பர் சதகத்துல்லா பாக்கவி, பெண்களே வாலண்டியர்ஸாக இருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி அவர் பேசும்போது நீங்க கவனிச்சிருக்கலாம், 2:30 மணிக்கு வந்த இங்க மதரசாவின் பெண் பிள்ளைகள் 2:30 மணில இருந்து இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மதியானம். இங்க பெண்களுக்கு கல்வி கொடுக்கப்படுகிற போது கிடைக்கிற வளாபலன்களை கண்கூடாக பார்க்கிறேன்னு சொன்னார். அவர் பேச்ச நான் கேட்கும் போது எங்க டீமுக்கு ஒரு ஆள் மகரிபுக்கு முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பேச்சு. எனவே அன்பிற்குரிய நடுவர் அவர்களே, நீங்க கூப்பிடும் போதே 7:30 வருதுன்னு சொல்லி கூப்பிட்டதால நான் ரொம்ப கவனமா இருக்கேன். தீர்ப்பு எனக்கு கிடைக்கலன்னா கூட 7:30 கூட நான் முடிக்க வேண்டியது இருக்கு. சில குறைகள் இருக்கு, நான் இறுதியாக அதை சொல்லி முடிக்கிறேன். சில குறைகள் இருக்கிறது. எதிரணி தலைவர் சொன்னது போல ஆங்காங்கே நடைபெறக்கூடிய சில கலாச்சார சீரழிவுகளை நாம் மறுக்கவில்லை, மறுதளிக்கவில்லை, ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் நடக்குதுன்னா, சில ஆசிரியர்களும் சில பெண் மதரசாவுடைய ஆசிரியர்களும் முதல்வர்களும் ஒழுங்கா பிள்ளைகளை தர்பியத்து பண்ணலையோ எங்களுக்கு ஒரு சந்தேகம். பேராசிரியரும் முதல்வரும் இங்கதான் இருக்காங்க, பேசுறதே அவங்கதான். அல்லாஹ் அனைவருக்கும் நேர்வழி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் துஆ செய்து கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, நமது நாட்டின் தீர்ப்புகள் போல் அல்லாமல் ஒரு நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாசல் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இறையருளால் பட்டிமன்றத்தினுடைய இரு
தரப்பு வாதங்களும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவுற்றது. ரெண்டையுமே நீங்க ரொம்ப ஆர்வம்